கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் வல்லமை அனைத்தும் என் தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. மறுபடியுமாய் ஸ்திரீகள் பகுதியில் இன்னொரு ஸ்திரீயை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்கலாம், ஜெபிக்கலாம். அதற்கு முன்பதாக சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் தன்னுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை நீங்களாக்கி அவனை விடுவித்தான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுதுப்பா. என் தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. இதை கேட்குற ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி கூப்பிடுறாங்க. அனைவரும் ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் வேணும் ஐயா. ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளேயும் நீங்கள் தான் பார்க்குறீங்க, ஆராய்ஞ்சு பார்க்குறவங்க நீங்கள் ஒருவர் தான் சுவாமி. மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவனாகிய கர்த்தரோ உள்ளந்தரைங்களை ஆராய்ஞ்சு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொரு உள்ளங்களிலும் காணப்படுகிறதான குமரல்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. பேசும் ஆண்டவரே, எங்களுக்கு வேணும், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வேணும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அந்த வார்த்தையினால் எங்கள் காரியங்கள் அனைத்திலும் மாறுதல் வரும். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியை நாங்கள் வாசிக்கும்போது, தியானிக்கும்போது, இதை எழுதினவராகிய பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்களுக்கு சொல்லித்தாங்க. சகல சத்தியத்திலையும் எங்களை நடத்துவேன்னு சொன்னீங்க, சீர்படுத்துவேன்னு சொன்னீங்க, ஸ்திரப்படுத்துவேன்னு சொன்னீங்க, நிலை நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. இவை யாவும் எங்கள் வாழ்க்கையில் வேணும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் ஏசப்பா உங்களுக்கு தான். மீட்பெரிய சிறுமத்தை தாழ்மையாய் கெஞ்சு கேட்குற நல்ல தகப்பனே, ஆமென். அநேக பெண்களை குறித்து நாம் தியானித்திருக்கோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம், ஹேனா. ஹேனாவுடைய மீனிங் கிருபை. அதாவது ஆண்டவர் அண்டந்து கிருபை பெறுறதுக்கு பேர் தான் ஹேனான்றது. அந்த பேருக்கு உண்டான அர்த்தம் ஃபேவர். கர்த்தர் இடத்துல ஃபேவர் பெற்ற ஒரு ஸ்திரீ ஆகிய அன்னாள் ஹேனா. எடுத்து வாசிக்கலாம். சாமுவேல் 1வது அதிகாரம். இந்த ஹேனாவுடைய வாழ்க்கை பார்க்குறதுக்கு முன்னாடிதாக இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த மாதிரியே தான் நம்ம ஆதியில் படித்த மூதாதைகள். சாராம்மா மலடியாய் காணப்பட்டாங்க. அவங்களுக்கு பிறகு ரெபேக்கா மலடியாக காணப்பட்டாங்க. பிறகு ரேச்சல் மலடியாக காணப்பட்டாள். இதை வாசிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, பிள்ளை பெறாத மலடியே நீ பாக்கியவதி, அநேக பிள்ளைகளுக்கு நீ தாயாவாய். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 3 வசனங்கள் வாசிக்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வேர்ஸ்லே அந்த வார்த்தைக்குண்டானது வந்திருக்கு. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்பவேதனை படாதவளே கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறாருனாக்கா என்ன அர்த்தம்? இட்ஸ் அல்டிமேட். அதாவது அந்த வார்த்தைக்கு மேலானது ஒன்றுமே இல்லை.
ஸோ அஷூரன்ஸ் நமக்கு கிடைக்கிது இல்லைங்களா? கர்த்தர் சொல்கிறார், பிள்ளை இல்லையா, நீ மலடியா, நீ சந்தோஷமாயிரு, அநேக பிள்ளைகளுக்கு நீ தாயாவாய். இதுதான் கர்த்தர் உரைக்கிற வார்த்தை. சாராவுடைய லைஃப்பில் பேரன்னஸ் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை தான். பிறகு ரெபேக்காவுடைய லைஃப்பில் பேரன்னஸ் இருந்தது. ஆனால் 2 குழந்தைகள், ரேச்சல், 2 குழந்தைகள். இவ்விதமாக அவர்கள் பேரன்னஸ்ன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். இங்கே ஹேனாவுடைய லைஃப்லேயும் அதே மாதிரி தான் ஆரம்பிக்குது. அவங்க எந்த கோத்திரன்றது டீட்டெயிலாக நாம் தேடி பார்க்கும்போது காணப்படலை. ஆனால் எல்கானாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு லேவிய கோத்திரத்தானாகிய எல்கானா. லேவிய கோத்திரம் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம வாசிச்சிருக்கோம். கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி. கர்த்தரே அவர்களுக்கு பங்கு. எப்படிங்க? வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, அதாவது என்டையர் யூனிவர்ஸ், மில்கிவே, கேலக்ஸிஸ் ஆஃப்டர் கேலக்ஸிஸ், ஸ்டார் கிங்டம்ஸ், வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறதுக்கு அத்தனைக்கும் சொந்தக்காரர் நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. லேவி யாரா? அவருக்கு மட்டும்தான் சொந்தமா. அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் தேவனுடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு. அந்த கோத்திரத்தில் வந்தது தான் எல்கானா. இந்த எல்கானாவுக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அவருக்கு 2 மனைவிகள் உண்டு அன்ட்டு ஆரம்பிக்குது. சரி, படிக்கலாம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 1 வசனத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்பிராமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினெகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். அது என்னவோ தெரியலங்க. யாக்கோபு அதிகமாய் நேசித்தார் ரேச்சலை. அங்கே மலடியாய் காணப்பட்டாள். இங்கே எல்கானா ஹேனாவை ரொம்ப நேசித்தார். டபுள் போர்ஷன், எது கொடுத்தாலும் டபுள் போர்ஷன் தான் ஹேனாக்கு. அவளும் மலடியாக காணப்பட்டாள். அவர் சொல்கிறாரு, எல்கானா, 10 குமாரர்களை காட்டிலும் என்னுடைய நேசம் அதிகமாக இல்லையா உனக்கு உன்மேல் நான் வைத்திருக்கிறேனேன்று. பட் ஆனால் ஹேனாக்கு அந்த மாதிரி கிடையாது. அவளுக்குள்ள ஒரு வேதனை இருந்தது,
வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாங்க, தேவனுடைய சன்னிதானத்தில் ஆராதனை செய்வார்கள் தேவனுக்கு. ஆனால் அவளுடைய வேதனை அவள் வேதனையாகவே இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் கடைசியாக எவ்விதமாக கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கலாம். தொடர்ந்து படிங்கம்மா. கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் தான் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். கரெக்டுங்களா? இப்போ நம்ம யோசிக்கணும். அநேக பிள்ளைகள் ஜெப குறிப்புக்கு எழுதி கொடுப்பாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த ஜெப குறிப்பு சொல்லி எழுதுவாங்க. அதில் சிலர் பர்டிகுலராக எழுதி கொடுக்கறது என்ன, திருமணமாகி இத்தனை வருஷங்கள் ஆயும் எனக்கு பிள்ளை இல்லை, மனவேதனையோடு காணப்படுகிறேன். இந்த மாதிரி பிள்ளை இல்லாத பெண் பிள்ளைகளுக்கு, குழந்தை இல்லாத பெண் பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் மனவேதனை, சமுதாயத்தில் இடைப்படுகிற மக்கள் மத்தியில் எத்தனை வேதனைக்குண்டான பாதையில் போகிறாங்கன்றதை நாங்கள் பார்த்துருக்கோம். என்னுடைய வாழ்க்கையிலையும் 4 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. அப்போ கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணோம், கர்த்தாவே, ஏன்னா அது எங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் அப்படி இருந்தது. கர்த்தர் அதையும் அந்த ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தந்தார். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு குழந்தையை தாங்க, அந்த குழந்தை உமக்கென்று ஊழியம் செய்யணும், ஏதோ ஒரு வழியில் கர்த்தருக்கென்று. அவ்விதமாக ஜெபித்த நாட்கள் உண்டு. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் கொடுத்தார். அதே போல் இங்கேயும் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அது பெரிய வல்லமை உண்டு. சாத்தான் அந்த காரியம் நடக்கக்கூடாதபடிக்கு அவன் பிளான் திட்டம் போடுவான். ஆனால் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். இந்த ஹேனாவுடைய விஷயத்துலேயும் கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தார். ரேச்சலுடைய வாழ்க்கையிலும் அதே தான், கர்த்தர் அங்கே அடைத்தார். பிறகு கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது, ஈவன் ரெபேக்காவுடைய லைஃப்லேயும் ஐசக் தேவனிடத்தில் ஜெபித்த போது கர்த்தர் ரெபேக்காக்கு கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். அதே போல் இந்த இடத்துல ஹேனா ஜெபிக்கிறாள், பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தை. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கும் போது நீங்கள் உள் வாங்குங்க, இது என்னுடைய வாழ்க்கைக்கு நான் எப்படி என்னுடைய காரியத்தில் தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வரணும். பேரனஸ் வெறும் குழந்தை இல்லாதது மட்டும் இல்லை, எத்தனையோ காரியங்கள் பேரனஸ் இருக்குது. அது எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்ளணும். அதுக்குண்டான வார்த்தை தான் நம்ம படிக்க போகிறோம். படிங்கம்மா. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கம்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். பாருங்க, எத்தனை நேசமான ஒரு புருஷன். எத்தனை பேருடைய லைஃப்பில் இந்த மாதிரி வேதனைக்குள்ளே இருக்கீங்க, ஆராய்ச்சி பாருங்க. உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கட்டம் இருக்குமேயானால் நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த சமயம் கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், 2 பேர் ஒருமனப்பட்டு இந்த பூமியில் எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார். நாங்களும் ஜெபிக்க போகிறோம். எங்கள் ஜெப ஐக்கியத்தில் இருக்கிறவர்களும்
ஜெபிப்பார்கள். இந்த எபிசோட் நம்ம எடுக்கும்போது ஒரு ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயமாகவே அநேகருடைய வாழ்க்கையில் திருப்பம் வரும்.